ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு 50 சுத்திகரிப்பு தொழிலாளிகளை புளோரசென்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருன்னா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை. என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம். திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடப் போகிறாரோ என்பதற்காக செல்வ பெருந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்று 3 நாட்களில் என்கவுண்டர் செய்தார். இப்போதும் செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார். என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் இந்த புதிய வீட்டுக்கு குடி போய் 3 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து 2 பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. மேலும் என் வீட்டில் இன்று காலை 10 மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார். ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது. காவல்துறை நினைத்திருந்தால் 1 நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும். சென்னை மாநகர காவல்துறைக்கென்று ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது. அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பதுதான். ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு 50 சுத்திகரிப்பு தொழிலாளிகளை புளோரசென்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருன்னா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது.